இங்க வா. மாட்டேன். ஏன்? பாட்டி இந்த ரூமுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அந்த ரூமுக்கு போன காலத்தை அரைச்சிருவேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? உங்களுக்கு ஓய்வு தேவையில்ல. நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க வா. வெக்கமா இருக்கு. என்னது? ஆமா, இப்படிதான் வெக்கலாம் படணும். ஏன் தேவி இன்று நீ என்னை கொள்கிறாய்? முள் மீது ஏனடி தூங்கச் சொல்கிறாய்? வெக்கமா இருக்கா? அத மறுபடி சொல்லு. வேண்டாம், சொன்னா நீங்க சிரிப்பீங்க. சிரிக்கதா? அப்படி வேர்த்து போய் உட்காந்துருக்கேன். அத மறுபடி சொல்லு. வேணாம், வெக்கமா இருக்கு. சரி, கிட்ட வாய. வர மாட்டேன், பாட்டி திட்டுவாங்க. அப்ப எதுக்கு ரூமுக்கு வந்த? சும்மா இருந்தவன இங்க பாரு, கிட்ட வான்னு சொன்ன. மாட்டேன். நீ யா வாரியா இல்ல? உன்னோடு நான் உன்னியனாக வருவேனே. உடலோடு உயிராக நாம் சேர்ந்தது யாருக்கும் தெரியாது. ஆவாய். நான் போறேன். சரி, என்ன பார்த்து இதுக்கு உனக்கு வெக்கமா இருக்கு? தெரியல. சரி, பாட்டி தான் எனக்கும் வரக்கூடாது, என்ன பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கன்னு சொன்னியா? அப்போ எப்படி வந்த? அதான் சொன்னேன்னா உங்களை பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்தேன். பார்க்கணும் போல இருந்ததா? ஆமா. நிஜமாவே என்ன பார்க்கணும் போல இருந்தது? ஆமான்னு சொல்றல. சரி சரி, கோப்படாத கோப்படாத. அந்த மறுபடி வெக்கமா இருக்குன்னு அத சொல்லு. பாங்க, நான் போறேன். ஏய், போயிடாத, இங்க இரு. நானே இவ்வளவு நேரம் உன்னதான் தேடிட்டு இருந்தேன். ஏன்? சும்மா நானா போய் எல்லாருக்கிட்டையும் ஆதிரா எங்க இருக்கான்னு கேட்க முடியும்? இல்ல கேட்டாதான் என்ன நினைப்பாங்க? நான் நீயா வருவேன்னு பார்த்தேன். எட்டி கூட பார்க்கல. இப்ப எப்படியோ அம்மையார் உள்ள வந்திருக்கீங்க. இனி வெளியில விடுவேன். நான் போறேன். போனேன், அதுக்கப்புறம் தான் இருக்கு. இந்த வீட்டுல உனக்கு கண்டே பிடிக்க முடியல. எங்கதானே இருக்க? ஆனந்தி கூட. ஆனந்தி கூடயா? சரி, சத்தமும் காணுமே. ஆமா, எல்லாரும் என்ன ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க, வாய்க்கே திறந்துறாதன்னு. ஓ ஓ, நான் மயங்கிருவேனே. ஆமா. எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க வண்டனா எல்லாருக்கும் தெரியும். ஓய். ஆமா. சரி, நான் போறேன். ஆனந்தி தேடிட்டு இருப்பா. ஆனந்தி தான் வெளியில காவலுக்கு நிக்கா. என்னது? ஆமா, நீ போய் பேசிட்டு வா. நான் வெளியில காவலுக்கு நிக்கிறேன்னு அவ தானே நிக்கிறா. விளங்கும், நீ கிளம்பு. ஏன்? ஓடிடு சொல்லிட்டேன், ஓடிடு. காவலுக்கு அவளை வச்சுட்டு வந்தானா? ஐயோ, நீ முத கிளம்புமா, போ. ஆனந்தி, இவங்களே போ சொல்லிட்டாங்க. என்ன அங்க போயிட்டீங்க? ஓடிடு சொல்லிட்டேன். என்னங்க? கொல்லாத, போ. நான் யாருக்கும் தெரியாம தான் என்ன பார்க்க வந்திருக்கா. இனி வெளியில விடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனந்திய வெளியில காவலுக்கு வச்சுட்டு வந்தாலாம். ஆமா, இப்பவே யாருக்கும் தெரியாது. ஆனந்தி மட்டும் தான் தெரியும். ஓடிடு சொல்லிட்டேன். நான் போக மாட்டேன். போக மாட்டியா? ஆமா, நான் போக மாட்டேன். வேண்டாம், போயிரு. முடியாது, நீங்க தானே இருக்க சொன்னீங்க. சேட்டை பண்ணாம போ. மாட்டேன், நான் போக மாட்டேன். வேண்டாம். முடியாது. சேட்டை சேட்டை. சரி, வந்தல. யாருக்கு தெரியாம என்ன பார்க்க வந்திருக்கான்ல? ஏன்? எதுக்கு அப்படி வரணும்? இல்ல, இங்க பாருங்க, நீங்க என்ன நினைக்கீங்களோ எனக்கு தெரியாது. நான் உங்களை என் புருஷனா தான் பாக்குறேன். இனிமேல் அப்படிலாம் சொல்லாதீங்க. சாரி சாரி, சும்மா தான் சொன்னேன். யாரு பார்த்தா எனக்கு என்ன? நானும் ஒன்னு அப்படிதான் நினைக்கிறேன். என் மனைவியா தான் பாக்குறேன். இல்ல, ஆனந்தி பாவும்ல, அவள் வெளியில வந்திய அந்த கோட்டை சொன்னேன். சும்மா உங்களை செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு இது கூட தெரியாதா? அப்பா, பயங்கர புத்திசாலிதான். நிஜமாவா? ஆமா. அத்தி, என்ன பார்த்து புத்திசாலி சொல்லிட்டாவல. ஏங்க, நிஜமாவே நான் புத்திசாலியா? அறிவு கொழுந்து, என் செல்லம். சரி, நான் போயிட்டு வரட்டா? வேண்டாம், போ வேண்டாம். இல்லங்க, எனக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்துட்டு நான் போய் தான் ஆகணும். விடு விடு, உன் பேச்ச கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் உங்ககிட்ட சொல்லிட்டா, நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்லை தெரியுமா? இப்பெல்லாம் வாய் விட்டு சிரிச்சதே இல்லை. அது என்னமோ தெரியல, நீ கூட இருந்தா நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உன் குழந்தைத்தனமான பேச்சு, கள்ளங்கப்படம் இல்லாத உன் குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்காதிரா. என் கூட கடைசி வரைக்கும் நீ இப்படியே இருப்பல. பாட்டி தாத்தா மாதிரி நான் உங்க கூட இருப்பேன். அது என்ன பாட்டி தாத்தா மாதிரி? ஆமா, எங்க பாட்டிய தாத்தாவோ இந்த வயசுல லவ் பண்றாங்களே. இந்த பாரு, இந்த வயசுன்னு சொல்லக்கூடாது, எந்த வயசுலயும் லவ் பண்ணணும். ஏன் அந்த வயசுல லவ் பண்ணக்கூடாதுன்னு எது இருக்குதா? இல்ல, இந்த வயசு வரைக்கும் தான் லவ் பண்ணணும்னு ஏதாவது இருக்குதா? நான் உனக்கானவ, நீ எனக்கானவ. நம்ம கடைசி வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். குழந்தைங்க பிறந்து பேர பத்தி எடுத்தாலும் இதே மாதிரி லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் உண்மை காதல். சும்மா வந்துட்டு போறதுக்கு பேரெல்லாம் காதல் கிடையாது. என் ஆதிராவ நான் கடைசி வரைக்கும் காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். மண்ணை விட்டு போகும்போது கூட காதலிப்பேன். ஆவியா இருந்தா கூட நான் காதலிப்பேன்.
என் ஆதிராவை நான் காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். கடவுள் இன்னொரு ஜென்மத்தை எனக்கு கொடுத்தாருன்னா அப்பவும் இவளை எனக்கு காதலியா என் மனைவியா கொடுத்துருங்கன்னு தான் நான் கேட்பேன். இந்த உலகத்திலே என் ஆதிராவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஏன் என் மேல இவ்ளோ பாசம்? நான் என்ன சொல்லியிருக்கேன்? பாசம் இந்த காரணத்துக்காக வராது, புரியுதா? பிடிக்கும். உன்னை ஏன் பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும்னு தெரியாது. உசுரா பிடிக்கும். உசுருக்கும் மேல பிடிக்கும். ஐ லவ் யூ ஆதிரா. என் கூடயே இருந்துராதிரா. உங்களை விட்டுட்டு நான் எங்கெங்க போவேன்? எனக்கு எல்லாமே நீங்களா இருக்கும்போது உங்களை விட்டுட்டு நான் எங்க போவேன்? என் உலகமே நீங்க தானே. ஆதிரா, என் உலகமே நீங்க தான். அந்த உலகத்தை விட்டுட்டு நான் எங்க போவேன்? ஆதிரா, ஏங்க ஆனந்தி கூப்பிட்டுட்டா, நான் போயிட்டு வரட்டா? சரி. பத்திரமா ரெஸ்ட் எடுங்க. நான் இப்போ போயிட்டு வந்துடுவேன். அப்படி எங்க போறீங்க? எங்கேயும் இல்ல, தேன்மொழிய பார்க்க போறோம். தேன்மொழியை பார்க்கவா? ஆமாங்க, ஒரே வீட்டுல தான் இருக்குன்னு பேரு, வெளியிலே வர மாட்டேங்கிறா. அதான். ஏய், அங்க போய் டிஸ்டர்ப் பண்ண போறீங்க? என்ன பண்ண? வெளியில வருவான்னு பார்த்தா வரவே மாட்டேங்கிறா. ஐயோ, அதுக்காக நீ அங்க போற? பரவாயில்ல, நான் இன்னைக்கு எப்படி அவளை பார்த்தே ஆகணும். எங்களுக்கு ஞானமே போக மாட்டேங்குது. வாழு வாழு. போங்க. ஆதிரா, நான் வந்துட்டேன். என்னன்னு சொல்லட்டா? என்ன? தேன்மொழி பார்த்துட்டு விக்கி பக்கத்து ஸ்டேஷனுக்கு போறோம். என்ன? ஆனந்திக்கு விக்கி மாமா பார்க்க ஆசையா இருக்கா. அவ்வளவுதானே, இரு நான் விக்கி வர சொல்றேன். ஆனா நீங்க போக வேண்டாம். அதுல ஒரு சிக்கல் இருக்கே. என்ன? கல்யாணம் பண்ணாம பார்க்க மட்டும் வாரி அங்கோ அப்படின்னு பாட்டி விரட்டி விட்டுருவாங்க. ஐயோ, அது வேற இருக்கா? நீங்க தப்பிச்சிட்டீங்க, விக்கி மாமா மாட்டிக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, அதெல்லாம் அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீங்க ஸ்டேஷனுக்குலாம் போக வேண்டாம், நான் விக்கி வர சொல்றேன். நிஜமா? சத்தியமா? பிராமிஸா? அட வாலி, போ, நான் சொல்றேன். செல்ல மாமா. என்ன சொன்ன? செல்ல மாமான்னு சொன்னேன். ஒரு மார்க்கமா தான் சுத்துற. எல்லாம் உங்ககிட்ட இருந்ததா? சரி போயிட்டு வா. சரி. இவ கூட இருந்தா அப்பப்பா என்ன சந்தோஷமா இருக்கு. இப்ப பேசிட்டு வரேன்னுட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வரேன். அது என்னமோ தெரியல, அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு. சரி சரி, அது இருக்கதான் செய்யும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிடுதே. ஓ வயசுதானே எனக்கும் புரிஞ்சுக்க தெரியும். சரி வா, தேன்மொழி கூப்பிடு. கிஷன் மாமா இருப்பாங்க, நீ கூப்பிடு. உனக்கு அது தாய் மாமா, எனக்கு அப்படி இல்ல, நீ கூப்பிடு. தாய் மாமா பேர்ல மட்டும்தான், நட்சத்திரம் எல்லாம் கிடையாது. நீயே கூப்பிடு. ஏன் உங்க மாமாட்ட பாசமா இருக்க மாட்டாங்களா? அப்படி சொல்ல முடியாது. ஆரம்பத்துல மாமாக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. சச்சா, அப்படிலாம் இருக்காது. அதுக்கும் காரணம் இருக்கு. தேன்மொழி தான் காரணம். என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல, தேன்மொழி மேல உள்ள காதலு. அப்படியா? ஆமா, கிஷன் மாமாக்கு தேன்மொழினா உசுரு. அதான் என்ன ஏற எடுத்து கூட எங்க மாமா பார்க்க மாட்டாங்க. என்ன பிடிக்கவே பிடிக்காது. உடனே சொல்ல மாட்டேன்னுட்டேனே, விக்கி மாமா இங்க வருவாங்களா? நீ இங்க வச்சு பாத்துக்கலாமா? ஸ்டேஷனுக்குலாம் போக வேண்டாமா? இதையும் மாமா கிட்ட போட்டு கொடுத்தியா? உன் வாயில எதுவுமே கிடக்காதா? மாமா கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு மாமா சொல்லியிருக்காங்க. அப்படியா? சரி சரி, அப்ப விக்கி மாமா இங்க வந்துருவாங்களா? ஆமா. அப்ப நல்லதா போச்சு. சரி, நீ தேன்மொழியை கூப்பிடு. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நீ கூப்பிட. சரி, உனக்காக கூப்பிடுறேன். தேன்மொழி, தேன்மொழி, ஏ தேன்மொழி. கிஷோர். என்ன? என் மேல கோவமா? சரி சரி, உன் மேல எனக்கு இது கோவம். நான் என்ன பண்ணாலும் என் மேல இருக்க காதல் மட்டும் குறையாதுல்ல? காதலுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. சின்ன சின்ன தப்பு பண்ணும்போது கோவம் வரும், அதுக்காக காதல் குறையுமா? என்ன பேசுற? நீ எப்பவும் என் உசுறுதான். நிஜமா? நிஜமா. என் மேல கோவம்லாம் வராதுல்ல? நான் என்ன சொன்னாலும் கேப்பீங்கல்ல? நான் என்ன சொன்னாலும் செய்வீங்கல்ல? என்ன செய்யணும் சொல்லு. ஒன்னும் செய்ய வேண்டாம், நான் சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். ஆர்டர் போடுங்க மேடம், நான் கீழ் படிட போதுமா? பாடுறா வெக்கத்தா. இந்த வெக்கம் தான் உன்கிட்ட எனக்கு பிடிச்சது. அப்படியா? ஆமா. இந்த வெக்கத்துக்காக நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா? ஐயோ ராட்சசி, உனக்கு என்ன வேணும்? வெளில போகணும், போர் அடிக்கி. உங்க கைய பிடிச்சுக்கிட்டு நடக்கணும், ரொம்ப தூரமா போகணும், பிடிச்சத சாப்பிடணும், வெளியில சுத்தணும் போல இருக்கு சார். ஆனா அண்ணி வேண்டான்னு சொல்றாங்களே. அண்ணி சொன்னா சரியா இருக்கும் தேன்மொழி. அவங்க காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல என்ன நிக்க விடல. சீக்கிரம் வீட்டுக்கு போ, சீக்கிரம் வீட்டுக்கு போன்னு எல்லாரும் பத்திட்டாங்க. இப்போ நம்ம எடுத்து எப்படி விடுவாங்க சொல்லி? நான் உங்க மனைவி தானே, நீங்க தானே என்ன வெளியில கூட்டிட்டு போனோம். போங்க, நான் என்ன சொன்னா செய்வேன்னு சொன்னீங்க. அது வேற இது வேற. இது நம்ம சேஃப்டிக்காக தானே எல்லாரும் சொல்றாங்க. நேரம் சரியில்லாம இருக்கும்போது கொஞ்சம் நம்ம அமைதலா இருக்கிறது நல்லது. என்னங்க நேரம் சரியில்லை? அதான் அந்த விக்ரம் ஒளிஞ்சிட்டானே, இனி நமக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி சொல்ல முடியுமா? தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டா வெளியில அசிங்கம் தானே. என்ன வெளியில போனாங்களா, வம்பலுத்தானா அப்படின்னு சொன்னாலும் அசிங்கம் தானே. அது எதுக்கு? கொஞ்ச நாள்
இன்னும் ஒரு மாசம் நான் உன் கூட இருப்பேன். அப்புறம் நான் டியூட்டிக்கு போவேன், நீ காலேஜுக்கு போவேன். அது வரைக்கும் நம்ம ஒரே ரூம்ல பேசிக்கிட்டே இருக்கலாமே. எவ்வளவோ பேசலாம். அப்போ கூட்டிட்டு போக மாட்டீங்க? சரி, ட்ரை பண்றேன். ஓகே. தேன்மொழி! ஆதிரா சவுண்ட் மாதிரி இருக்கு. அங்க யாராவது கூப்பிடுவாளா இருக்கும். இல்லையே, தேன்மொழி தான் கூட்ட மாதிரி இருந்தது. அவளுக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பாரு எதுக்காவது கூப்பிடுவா. ஆனா காரணமே இருக்காது. ஏய், அவ ரொம்ப சின்ன பொண்ணு, அப்படி சொல்லாத. ஓ, அக்கா பொண்ணு பாசம். ஏய், நான் கூட அவ கொஞ்சம் மெச்சூர்டு நினைச்சேன். அது சுத்தமா இல்ல. பொண்ணுக்கு எப்படிதான் பிடிச்சதோ எனக்கும் தெரியல. அவன் அவ்வளவு மெச்சூர்டா இருப்பா, இவளுக்கு மெச்சூர்டே இல்ல. ஆனா கடவுள் எப்படி நினைக்கிறாரு பாத்தியா? அவ ஒன்னதான் கூப்பிடுறா. ஐயோ, அவளுக்கு மேனஸே இல்லங்க. ஏய், என்ன சொல்ல? அப்படி சொல்லாத. நம்ம வீட்டு உள்ளவங்க நம்மள கூப்பிடதான் செய்வாங்க. அதுக்காக மேனஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நாம எப்பவுமே ரூமுக்குள்ளே இருக்கோம். அவ என்ன பண்ணுவா? ஏதோ உன்னை கூப்பிடணும்னு நினைக்கிறா. என்னதான் கேள. அவ கூப்பிடுறது எந்த அர்த்தமும் இருக்காது. ஏன் கூப்பிட்டேன்னு கேட்டா சும்மா உன்னை பார்க்கதான் கூப்பிட்டேன்பா. சரி, நம்ம பாக்கணும்னாலும் ஒருத்தவங்க கூப்பிடுறாங்களே, அதே நாம செஞ்ச புண்ணியம். இன்னைக்கு நீ இருக்கியா, சாப்பிட்டியா, போனியா வந்து எனக்கு கேட்க எத்தனை பேருக்கும் இல்ல தெரியுமா? ஐயோ, விடுங்க சாமி. அவ கூப்பிட்டதுக்கு நான் பேசணும், அவ்வளவுதானே? பாவம் வெள்ளந்து என்னன்னு கேட்டேன். கத்திட்டே இருக்கா. பொண்ணு திரைக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவான். இவ பாட்டுல பாம்போல கூட்டிட்டு இருக்கா. கேசவரும் தேன்மொழியும் கண்டுக்கவே மாட்டேங்க. அவன் வருத்தப்படுவான். ப்ளீஸ். அந்த பொண்ணுக்கு இவ்வளவு புரிஞ்சிருக்கீங்க? ஏய், அவன் ரொம்ப நல்லவன். அது மட்டும் இல்ல, ஆதிர அவ எப்படி நேசிக்கிறான்னு உனக்கு தெரியும்ல. அவ கஷ்டப்பட்டா அவனால தாங்கிக்கவே முடியாது. அப்படிதானே நீங்க என்ன நேசிக்கணும்? நான் அப்படிதான் நேசிக்கிறேன். அவர் எப்படி நேசிக்கிறாரு? நீங்க கம்மிதான். அப்படிலாம் இல்ல, நானும் அதிகமா தான் நேசிக்கிறேன். உன்னை கஷ்டப்பட்ட கூடாதுன்னு நினைக்கிறேன். வெறும் வாய்ச்சாளர்தான். அப்படியா? ஆதிரா, ஏன் கத்துற? ஐயோ, கேளு, நான் பொண்ணு சவுண்ட் குடிச்சா என்னன்னு கேளு. நான் சொன்னேன்ல, அவளை கத்த கூட அவன் விட மாட்டானு. ஆதிரா, ஆதிரா, என்னமா? ஒண்ணு இல்ல, நான் தேன்மொழியை கூப்பிட்டேன். சரி, ரொம்ப கத்தி கூப்பிடாத. சரி. தேன்மொழி! ஐயோ, பாவம், என்னன்னு கேளு. சரி, கேக்குறேன். ஐயோ, இவளுக்கு வேலையே இல்ல. நேரம் கட்ட நேரத்துல கூப்பிடுவா. நான் இப்பதான் இவகிட்ட பேசிட்டு இருந்தேன். இவளுக்கு பொறுக்காது போல. கூப்பிடு. தேன்மொழி! வரேன். என்ன ஆதிரா? என்ன ஆதிரா? உள்ள வரட்டா? வா. சரி, நீ பேசிட்டு நான் வரேன். என்ன கிளம்புறீங்களா? தொலைச்சு. அவ வந்தா நீங்க போயிருவீங்களோ? எனக்கு இப்ப அவ ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏங்க, நீங்க போக கூடாது, இங்க தான் இருக்கணும். ஐயோ, அவ நான் இருந்தா வரமாட்டா. அவ என்ன கண்டா பயப்படுவா. ஏன்? நான் அப்படிதான் நடந்துக்கிட்டேன். அதான் என்ன பார்த்து பேச மாட்டா. நான் போறேன். இன்னொன்னு நீங்க லேடிஸா பேசுவீங்க, நான் எதுக்கு? நம்ம வீட்டு பிள்ளைங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் அந்த மாதிரி ஆயிட்டு. பிள்ளைங்க கூட விளையாண்டே ரொம்ப நாள் ஆயிட்டு. அதுக்கு பிள்ளைங்களோட விளையாண்டுட்டு இருக்கேன். அந்த கிஷோர் மதன்லாம் என்ன பிரிஞ்சு இருந்ததே இல்ல. இப்ப என் கிட்டே வரமாட்டேக்கானுவ. அன்பரசி காலையில சித்தப்பா நான் தான் கண்டுக்கவே இல்ல. அவன் தூக்கி கொஞ்சம் எனக்கும் நல்லா இருக்கும். நான் போய் அன்பரசியை பார்த்துட்டு வரேன். தேன்மொழி, செம்பகொழி, தமிழ்மொழி யாரையுமே நான் பாக்கல. நான் பார்த்துட்டு வரேன். நீ பேசிட்டு நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். தேன்மொழி ப்ளீஸ்மா, பிள்ளைங்க ரொம்ப பாவம். நான் பார்க்கவே இல்ல. ஏங்கி போயிருவாங்க. சித்தப்பான்னு வருவாங்க. பாவம், காலையில கூட சுத்தி வந்தானுங்க. நான் கண்டுக்கவே இல்லை தெரியுமா? பாவம், ரொம்ப இப்படி பண்ணக்கூடாது. பச்சை பிள்ளைங்க என் மேல உசுரா இருப்பாங்க. எனக்கும் அவனுதான் உசுரு. நான் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருந்தேன். சொல்ல போறேன். நீங்க தேன்மொழி வரட்டா? ஐயோ, இவ வேற. நீ அவகிட்ட பேசிட்டு நான் இப்ப பிள்ளைங்களை பார்த்துட்டு ஓடி இருந்தேன். செல்லல ஐ லவ் யூ. பிள்ளைங்களை பார்த்துட்டு வந்துருந்தேன். அவ்வளவு சொல்ற பிள்ளைங்க என்ன போயிட்டாங்க. அப்ப நான் முக்கியம் இல்லையா? அப்ப என் மேல காதல் இல்லையா? என்ன நேசிக்கலையா? என்னை விட பிள்ளைங்க ரொம்ப முக்கியமா போயிட்டாங்கல்ல. அதான் உசுருன்னு சொன்னீங்க. போயிட்டு வாங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உள்ள வாங்கடி. தேன்மொழி, எப்பா உன்னை பார்க்கறது பெரிய விஷயமா இருக்குமா? தொண்டை வலிக்கு கத்துனேன். மாமாவே என்ன திட்டிட்டாங்க. அது உள்ள ஏசி வச்சிருக்கா. கண்ணாடி எல்லாம் அடைச்சு வச்சிருக்கல, சவுண்ட் கேட்கல. ஆமாமா, கேட்காது தெரியும். நல்லா இருக்கியா? நாரி மாதிரி வந்து கேட்டுட்டு நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ரொம்ப அழகா இருக்க தேன்மொழி. அப்படியா? கிசார சொன்னாங்க. அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையே. ஆறவே காடி. நிஜமா ரொம்ப அழகா இருக்க. சொல்லுவாங்க கல்யாணம் முடிஞ்சாலே ஒரு கலை வருன்னு. அது உன் முகத்துல நல்லா தெரியுது. ரொம்ப அழகா இருக்க. ஆனந்தி, எனக்கு ஒண்ணுமே தெரியல. பழைய தேன்மொழி மாதிரி தானே இருக்குது. அவ சின்ன பொண்ணு, விவரம் தெரியாம பேசுறா. ஆமா, அவ பேச்சே அப்படிதானே. வா உட்காரு, வா. இருக்கட்டும், உன்னை பார்க்கணும் போல இருந்தது. அதான் வாங்க, நம்ம தான் உட்காந்து பேசலாம். வாங்க. மாமா பிள்ளைங்களை பார்க்கணும்னு போனாங்க. நான் மாமா உள்ள இருப்பாங்களோ நினைச்சு பயந்து வராம இருந்தேன். அவ சின்ன பிள்ளை மாதிரி பேசுவா, அவ்வளவுதான். அப்புறம் எப்படி இருக்க? இல்ல, எனக்கு மாமானா பயம்தான். சரி, அதுக்கு என்ன?
அமைதெல்லாம் இரு. எனக்கு தேன்மொழி பிடிக்கவே இல்லை. அவன் சிரிக்கவே மாட்டேங்கிறான். நாம ரெண்டு இந்த மனத்துல உள்ள வந்து அதுக்கு கோவம் வராம என்ன பண்ணும்? நாளைக்கு உனக்கு கல்யாணம் முடியல அப்ப தெரியும். சேச்சி, நான் இப்பெல்லாம் இருக்க மாட்டேன். அவன் என்னை பார்த்து சிரிக்கவே மாட்டேங்கிறான். இப்ப கல்யாணம் முடிஞ்சிருக்கு. கிஷோர் மாமா தான் அவளுக்கு எல்லாமே. நம்ம இப்ப குறுக்க வந்தனால அவளுக்கு கோவம் வருதோ என்னமோ. சரி, அப்ப நம்ம கிளம்புவோமா? வேண்டாம், இன்னைக்கு அவளை வெறுப்பேத்திட்டு தான் நான் போவேன். நம்ம கூட தானே இருந்தா. ஏன் ஒரு சிரிப்பு சிரிச்சா என்னவா? நீ பாம்போல பேசுற, அவ பெருசா கௌரவமா பேசுறா. ஐயோ என் செல்லமே, சண்டை எடுக்காம இருடி செல்லம். போ ஆனந்தி, உன்னை இப்படி யாரா நடத்துற எனக்கு பிடிக்காது. கோவம் வந்துரும். செல்லல என் கட்டி தங்கோல, என் வயிறல கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு செல்லம். என்ன என்ன பார்க்க வந்துட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க? அப்படி கலகலன்னு பேசிட்ட பாரு, ஒரு சிரிக்க கூட மாட்டேங்கற. ஐயோ தங்கமே, வாய் வச்சுக்கிட்டு இருடா. சும்மா ஆனந்தி, நம்ம கூட தானே இருந்தா. கல்யாணம்